வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று சீனாவுக்கு பயணம். காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம். மக்களின் வெற்றியை இல்லாமல் செய்வதற்கு மக்கள் விடுதலை முன்னணி இடமளிக்காது, டில்வின் சில்வா தெரிவிப்பு. ஜெர்மனியின் பயணிகள் விமான விபத்துக்குள்ளான பிரான்சின் அல்பஸ் பகுதியில் மீட்பு பணிகள் தீவிரம். இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் சீனாவுக்கு செல்ல உள்ளார். ஜனாதிபதி இன்று பிற்பகல் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தினை சென்றடைய உள்ளார். சீனாவினை சென்றடைந்த பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் சீன பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு சீன ஜனாதிபதியின் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. சீன ஜனாதிபதியுடன் நாளை பகல் விருந்துபசாரத்திலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, அமைச்சர்களான சம்பிக்க ரணவக்க, ரவி கருணாநாயக்க, ராஜித சேனாரத்ன, ரவுஃப் ஹக்கீம், ஜகத் புஷ்பகுமார, விஜயதாச ராஜபக்ச மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறும் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தும் யாழ்ப்பாணத்தில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முன்னிலை சோசலிச கட்சியினால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காணாமற் போன லலித் குஹன் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறவிருந்த நிலையிலேயே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குஹன் 2 பேரையும் கடத்தி 3 வருஷமா போயிட்டு இந்த வரைக்கும் அவர் எங்க இருக்கிறார், எது செய்கிறார் பற்றி ஒன்று இல்லை. நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இதுக்கு மேலாகவும் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவரை சம்பந்தமான எந்த ஒரு விசாரணை இன்று வரை மறைக்கப்படவில்லை. இந்த அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டங்களில் வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இதே ஒரு அழுத்தமாக கொடுத்து இன்று வரைக்கும் அதை பணியை கொண்டாடுறதுக்கான வேலை செய்யவும். கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் நகரிலிருந்து வைத்தியசாலை வீதி, சத்திரச்சந்தி, காங்கேசன் துறை வீதியூடாக மின்சார நிலைய வீதி வரை பேரணி நடத்தியதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் முன்னிலை சோசலிச கட்சியினர் விநியோகித்துள்ளனர். திவிநெகும எனப்படும் வாழ்வின் எழுச்சி திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்சவை நாட்டுக்கு அழைக்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்காக பாரிய நிதி மோசடிகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் பிரிவினர் சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ரத்கம பிரதேச சபையின் தலைவர் மனோஜ் புஷ்பகுமார மெண்டிஸின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். உதவி போலீஸ் அத்தீட்சகர் ஒருவர் தலைமையின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பிலான விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவிக்கின்றார். சம்பவத்தின் போது காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நபர் ஒருவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் துப்பாக்கி பிரயோகம் நடத்துவதற்கு வந்த நபர் ஒருவரின் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஹிக்கடுவையில் உள்ள விடுதி ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு 11:45 மணியளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்காக 4 விடுதிக்குள் பிரவேசித்துள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ் மாவட்டத்தின் புதிய அரசு அதிபரான நாகலிங்கம் வேதநாயகன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ் மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அரசு அதிபர் இன்று தனது அலுவலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். முல்லைத்தீவன் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வந்த நாகலிங்கம் வேதநாயகன் கடந்த வாரம் யாழ் மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதேவேளை யாழ் மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வந்த சுந்தரமரம் விநாயகம் கிளிநொச்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு சொந்த சேவைகளை செய்வதற்கு எல்லா அரசு அலுவலர்கள் முதற்கொண்டு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கும் மற்றது நேர்மையான விரைவான சேவையை நடத்துவதற்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அனைத்து இடங்களினுடைய பாதிப்புகளும் இந்த இடப்பெயர்வு கடுமையான இடப்பெயர்வு நேரங்களிலும் நான் கடமையாற்றியபடியால் மாவட்ட நிலைமை எவ்வளவு தெரியும், மக்களினுடைய கஷ்டங்களும் எனக்கு தெரியும். ஆகவே அந்த முன்குடியேற்ற பணியை விரைவாக செய்வதற்கும் மற்ற அவர்களுடைய
கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு இயன்ற திரும்ப தம்முடைய வாழ்க்கையை சுகமாக ஆரம்பிப்பதற்கு முடிய ஏற்பாடுகளை நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும். மக்களின் வெற்றியை இல்லாமல் செய்வதற்கு மக்கள் விடுதலை முன்னணி ஒருபோதும் இடமளிக்காது என அதன் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிக்கின்றார். ராஜகிரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ஆகிய இரண்டும் ஒன்றாக பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தை உருவாக்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சுகளை வழங்கும் போது அமைச்சர்களை நியமிக்கும் போதும் மக்கள் விடுதலை முன்னணி தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றியுள்ளதாக நாம் கருதுகின்றோம். இந்த 100 நாட்களில் ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சிக்காக முன்னெடுக்க வேண்டியவற்றை முன்னெடுப்பதற்கு தலையீடு செய்வதும் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதும் எமது பொறுப்புகளில் ஒன்றாக காணப்பட்டது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனவரி 8ஆம் தேதி பெற்றுக்கொண்ட வெற்றியை தலைகீழாக மாற்றுவதற்கு இடமளிக்க அதனை முன்னோக்கி கொண்டு செல்வதும் எமது பொறுப்பாகும். முன்னிலை சோசலிச கட்சி நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமையால் எதுவும் செய்ய முடியாது. அதில் உள்ள 94ஆம் சரத்தை ரத்து செய்வதாக தெரிவித்தனர். மஹிந்த ராஜபக்சவும் இல்லாமல் செய்வதாக கூறினார். அனைவரும் சொன்னார்கள், ஆனால் யாரும் நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால் தாம் செயற்படுத்துவதாக தெரிவித்து இதனை ஆரம்பித்தார்கள். ஆனால் என்ன நடந்துள்ளது? வழங்குவதாக கூறிய ஜனநாயகத்தை வழங்குவார்களா? மோசடி ஆணைக்குழுவின் முன்னிலையில் அனைவரும் வரிசையில் நிற்கின்றனர். ஏனெனில் திருடர்களை பிடிக்கும் நாடகத்தில் நடிப்பதற்கு அனைத்து நடிகர்களும் வரிசையில் சென்றனர். அப்போது என்ன நடந்தது? ஜனநாயகம் தொடர்பான கலந்துரையாடல் சிறிது சிறிதாக மறைந்தது. அது தொடர்பில் யாரும் நினைவில்லை. இம்முறை பெரும்போகத்தின் போது 53,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. இதற்காக 2,440 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் MP திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நெல் கொள்வனவு நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் உள்ள மத்திய நிலையங்களில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அம்பாறை, கிளிநொச்சி மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தே அதிகளவிலான நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. தூர பிரதேசங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்யும் நடமாடும் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மேலும் கூறியுள்ளார். திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தில் நிரந்தர சந்தை கட்டிட தொகுதி ஒன்று இன்மையால் சந்தை வியாபாரிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். தோப்பூர் பகுதியில் வருடாந்தம் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தமது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஓலை மட்டைகளால் தாழ்வாரம் அமைத்து இவர்கள் தமது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் மழை மற்றும் வெயில் காலங்களில் பெரும் சிரமத்திற்கு மத்தியிலேயே தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருவதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். சந்தை 2-3 வருஷமாகுது. மழை பெஞ்சா ரொம்ப வாகனங்கள் கொண்டு போயில புதையுது, கஷ்டமா இருக்கு. சந்தையில் வியாபாரம் பண்ணக்கூடிய இறுக்கமான நிலைமைண்டா மழை பெஞ்சா வெயில் இருந்தால் சாமான்கள் போட்டு வியாபாரம் பண்ண இல்லாது ரொம்ப கஷ்டம். மற்றது இந்த இடங்கள் புதையிற இடமா இருக்கிறதுனால ரொம்பவும் சிரமப்பட்டு வியாபாரம் பண்ணணும். தனியான ஒரு கட்டடம் இல்லை, சந்தைக்குரிய இடமாக இது இருந்தாலும் இது சரியான முறைக்கு சந்தை கட்டடம் கட்டக்கூடிய இடமாக அமையப்படாம ஒரு அலகுழப்பமாக இருந்து கொண்டிருக்குது. இது ஒரு சந்தை இடமாக சந்தை நிரந்தர கட்டடமாக எங்களுக்கு இது ஆக்கி தந்து சந்தை வியாபாரிகளுக்கு ஒரு உதவியும் ஒரு உத்தாசையும் தரணும் என்று இந்த இடத்துல நான் வினயமாக கேட்டுக்கொள்றேன். நாங்க நீண்ட காலமா இதுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு சரியான கட்டிடம் இல்லை. வெயில் வந்தா நாங்க வெயிலுக்கு இருக்கிறோம் அனைவமான பேர். ஆனா மழை வந்தா வியாபாரமே பார்க்கலாது. எல்லாரும் சாமான கட்டிட்டு ஓடுற வேலை வருது. நிறைய சனங்கள் வர இயலாது. இதுக்குள்ள வாகனம் செலுத்த இயலாது. இது மண் போட்டாங்க, மண் போட்டு தந்தாங்க. அந்த மண்ணும் சரியான போதிய அளவு காணாது. எனவே ஒரு கட்டடத்தை தந்து உதவி செய்யுமாறு தான் நாங்கள் எல்லாரும் கேட்கிறோங்கிட்ட. சின்ன பிள்ளைகள் வர இயலாது. சின்ன எங்களோட சொந்த வாகனத்தை கொண்டு வந்து திருப்பிக்கிட்டு போயிடாது நிலப்பாடு தான் இருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒத்து எங்களுக்கு இந்த கட்டடத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தோப்பூர் சந்தை சுமார் 2 வருட காலமாக நிர்மாணிக்கப்பட்டு எந்தவித புனர் நிர்மாண அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிகவும் எமது மக்கள் கஷ்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உரிய அதிகாரிகள் இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு சிரமத்தின் மத்தியில் தமது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தமக்கு நிரந்தர சந்தை கட்டடத்தை அமைத்துக் கொடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே சந்தை வியாபாரிகளின் ஏகோபித்த கோரிக்கையாக அமைந்துள்ளது. மீன்பாடும் தேன்நாடாம் மட்டக்களப்பு மாவட்டம் இயற்கையுடன் ஒன்றிணைந்த மாவட்டம் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன.
அதிகாலை பொழுதில் தோகை விரித்து மயிலாடும் வனப்புமிகு காட்சி நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. வயலும் வயல் சார்ந்த பிரதேசமான மண்டூர் பிரதேசத்தில் இந்த காட்சி பதிவாகியது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது மணித்தேல செய்திகள் 2:25க்கும் எமது பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். வணக்கம்.